சரணம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கான விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் மகாலட்சுமியினுடைய புகைப்படம் வச்சு வழிபாடு செய்வாங்க. நான் இந்த முறை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு காரணமாக புகைப்படம் வச்சு தான் வழிபாடு செய்ய போகிறேன். ஆடி மாதம் ஆரம்பித்து 3 வாரம் கடந்துருச்சு. ஆனாலும் பூஜை எதுவுமே நான் பண்ணலை. முதல் வாரமே பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு நாங்கள் காது குத்து பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் எதுவுமே செய்யலை. 4வது வாரமாவது கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் போட்டு தான் வந்திருந்தேன். வாசலில் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லையும் அப்படியே தீபம் எல்லாமே ஏற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வரும்போது பூவை மட்டும் வாங்கிட்டு கட்டி வச்சுட்டேன். ஒரு 6 மணிக்கு போல் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையை கொஞ்சம் மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே மினிமலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீழே வச்சுருந்த சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே மேலேயும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நெருக்கமாகவே வச்சுட்டேன். ஏன்னா எடுத்து வைக்கிறதுக்கும் மனசு இல்லை, அதனால் மேலேயே வச்சுட்டேன். கடந்த 3 வருஷமாக வரலட்சுமி பூஜையை நான் நல்லபடியாக சிறப்பாகவும் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வீட்டில் பங்காளி தீட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு நம்ம பெரிய கலசம் வைக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால இந்த வருஷத்தில் நான் கலசம் வச்சு நான் பூஜை பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய தாயார் படத்தை வச்சு நான் பூஜை பண்ணுவேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுட்டு ஒரு மணப்பலகையின் மேலே பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இந்த தாயோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதார ரீதியாகவும் சரி, நிதி நெருக்கடி எதுவுமே இல்லாமல் நமக்கு பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த பூஜையை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது நல்லது. வருடந்தோறும் வரக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பை கலசம் வச்சு வைக்கிறதுக்கு வீட்டில் அலோ கிடையாது அப்படின்னாலும் புகைப்படம் வச்சாவது கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்யலாம். ஸோ மகாலட்சுமி சிலை அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுட்டு அழகாக அவங்கள மணப்பலைக்கு மேலே உட்கார வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படி ஒரு தாம்பலம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணணும். வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே நம்ம தாம்பலம் கண்டிப்பாக வைக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் தாம்பலம் வைக்கலாம். கலசம் வச்சு பண்ணுறவங்க தான் தாம்பலம் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, யாருனாலும் பண்ணலாம். ஏன்னா மகாலட்சுமி நம்ம அந்த பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி தாம்பலம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு இந்த தாம்பலம் கொடுக்கறதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டில் நம்ம ஆசீர்வாதம் பண்ணதா ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக தாம்பலம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் தாம்பலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதில் மஞ்சள் குங்குமம், அப்புறம் பச்சை கலரில் வளையல், சீப்பு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு இதெல்லாமே வச்சுருந்தேன். அதே மாதிரி பூ எல்லாமே வச்சுட்டு அன்றைக்கி பூஜைக்காக நான் பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மகாலட்சுமி பூஜையில் இந்த நெல்லிக்காய் வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் பற்றி ஒரு புராண கதையே இருக்குது, மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் தட்சணையாக காசும் வச்சுட்டு நான் சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றி வச்சேன். 2 பக்கமும் குத்து விளக்கு வைக்கணும். அன்றைக்கி நான் ரெடி பண்ணி வைக்கல, அதனால் நான் எடுத்து வைக்கலை. நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை எளிமையாக நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணி அவங்களுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருடைய கனகதார ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம். 108 காயின்ஸ் எடுத்து வச்சு நம்ம பாராயணம் பண்ணலாம். குங்கும அர்ச்சனை பண்ணலாம். பச்சரிசி, மஞ்சள், அதுக்கப்புறம் பூக்கள் கலந்த அட்சதை பயன்படுத்தியும் நாம் அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு நாம் கண்டிப்பாக மல்லிகை பூ, தாமரை பூவால் வாசனை நிறைந்த பூக்களை சாற்றி நம்ம வழிபாடு பண்ணாலே அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு கூட நாம் பூஜை பண்ணலாம். ஸோ நான் 2 வருஷமாக பயன்படுத்தின காயின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே தங்கத்தையும் இந்த வாட்டி ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ நாம் இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. நம்ம பூஜை செய்கிறதுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எழுந்திருக்கக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ் தான். ஏன்னா நம்ம எழுந்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த பூஜை வந்து நிறைவு பெறாது. உட்காரும் போதே நம்ம எல்லாத்தையுமே தேவையானதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். இல்லை யாரையாவது கூப்பிட்டு அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கு கேட்டுக்கணும். ஸோ அப்படி தான் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போது வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே கண்டிப்பாக எப்போ வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எப்போவுமே வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தோட தொடக்கத்தில் தான், அதாவது பௌர்ணமி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் தான் இந்த வரலட்சுமி நோன்பானது வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து 28ஆம் தேதி சொல்கிறாங்க. ஆனால் பௌர்ணமிக்கு முன்னாடியே வர வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு வந்து 21ஆம் தேதி தான் வருது. 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பானது இருக்குது. நம்ம வரலட்சுமி நோன்பு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாலே 3 நாள் வந்து வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கலசம் வச்சு பண்ணுறவங்க 3 நாளில் பண்ணலாம். இல்லை ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே அம்மனை அழைச்சி நாம் வந்து பூஜையும் பண்ணலாம். இப்போ நான் புகைப்படம் வச்சு மட்டும் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கலசம் வைக்கிறத பற்றியும் நான் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 மணிக்கு மேலே, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வச்சு கூட நம்ம அம்மனை அழைச்சி பூஜை பண்ணலாம். 6 மணிக்கு போல் அம்மனை வாசல்லிருந்து கற்பூர தீப ஆராதனை காட்டி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மணப்பலகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணணும். ஸோ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் மனசார வேண்டிக்கணும். இந்த பூஜை நல்லபடியாக வந்து எந்த காரணத்துக்காக பண்ணுறோமோ அது நமக்கு எந்த தடையுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும். வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறமா வந்து போற்றிகள் 108 போற்றிகள், இதை வந்து நான் வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஒவ்வொரு முறையுமே படிச்சுட்டு அந்த பேப்பரில் இருக்கிறது ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் நான் பூஜையவே வந்து நிறைவு பண்ணுவேன். அம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பிடிச்சமான நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், அப்பம், பால் பாயாசம் இது மாதிரி கலந்த சாதங்கள் செய்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி புகைப்படம் வச்சு வழிபாடு செஞ்சாலுமே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளை வரவழைச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லையா நீங்கள் தாம்பலம் எத்தனை பேருக்கு வச்சுருக்கீங்களோ நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் அங்கே வரக்கூடிய சுமங்கலிகளுக்கும் கொடுக்கலாம். அதுவும் ஒரு விதம் இருக்குது. உங்களால் எப்படி முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். இல்லை சுவாமிக்காக நீங்கள் செய்ததை எடுத்து வச்சா கூட என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் சுமங்கலிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க போகும்போது அவங்க கையால் குங்குமத்தை கொடுத்து அவங்க நெத்தியில் வச்சுக்க சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் சுவாமிகிட்ட வச்சு படைச்ச தாம்பூலத்தையும் கொடுத்து அனுப்புங்க. அது இன்னுமே விசேஷம். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து சுமங்கலிங்க வரும்போது நாம் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். சிம்பிளாக பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சுவாமி படத்தை எதுவுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் புகைப்படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க செய்வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான், இதில் எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மனசார தூய மனதோட நம்ம பூஜை செஞ்சாலே அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சியமானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு நாள் முழுக்க வந்து அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து 3 வேளையுமே வந்து நெய்வேத்தியம் செஞ்சு படைங்க. இல்லை ஒரு வேளை மட்டுமே நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சும் பூஜை பண்ணலாம். ஸோ குறிப்பாக வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய புகைப்படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எளிமையாக செய்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இப்படி தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எளிமையான வழிபாடாக இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வழிபாடு எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.